அழகே அழகுல அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த சொந்த காசுலேயே சூனியம் வச்சுக்கிறேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் தங்கராஜ் பார்த்தா சுரேஷுக்கு மதியை கட்டி வச்சுட்டு இப்போ குத்துதே குழையுதுன்னு சொல்லி முழிச்சுக்கிட்டு கிடக்க இங்கே ராகவன் பார்த்தா தங்கராஜுக்கு ஃபோன் போடுறாரு. என்ன இவர் இந்நேரத்தில் ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி இங்கே தங்கராஜ் பார்த்தா ஃபோனை எடுப்புமா வேணாமான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. ஃபோனு பார்த்தா ரிங் ஆகிக்கிட்டே இருக்கு. ஃபோனை சரின்னு சொல்லி தங்கராஜ் எடுக்க, மாமா என்ன மாமா அப்படின்னு சொல்லி தங்கராஜ் கேட்க, மாப்பிள்ள ஒரு 8 வீட்டுக்கு மட்டும் வர முடியுமா அப்படின்னு சொல்லி ராகவன் கேட்கவும், ஏன் மாமா என்னாச்சு அப்படின்னு சொல்லி தங்கராஜ் கேட்கவும், இல்லை மாப்பிள்ள இங்கே அந்த பொண்ணுக்கும் சுரேஷுக்கும் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை போல மாப்பிள்ள. 2 பேரும் ரூமுக்குள்ள அப்படி கத்திக்கிட்டு கிடக்காக. 2 பேருடைய சத்தம் இங்கே வரையே கேட்குது. நானும் எம்புட்டோ சுரேஷ் கதவை தட்டி தட்டி பார்க்குறேன். சுரேஷ் கதவே திறக்க மாட்டேங்கிறான். 2 பேரும் அப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க மாப்பிள்ள. எங்களுக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கு, நீங்க கொஞ்சம் வீட்டுக்கு வாங்கலே அப்படின்னு சொல்லி ராகவன் சொல்லவும், இங்க பார்த்தா தங்கராஜ் அமைதியாவே இருக்காரு. மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி இங்க ராகவன் கேட்கவும், சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்லவும், மாப்பிள்ள வீட்டுக்கு மட்டும் ஒரு 8 மட்டும் வந்துட்டு போங்களேன், வந்து என்ன ஏதுன்னு மட்டும் கேட்டுட்டு போங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி இங்க ராகவன் சொல்லவும், சரி மாமா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் பார்த்தா போனை வச்சுட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னவா இருக்கும், எதுக்கு நம்மளை கூப்பிடுறாரு, என்னவா இருக்கும்னு தெரியலையா அப்படின்னு சொல்லி தங்கராஜ் யோசிச்சுக்கிட்டே இருக்க, அப்பதான் பார்த்தா தங்கராஜோடைய அடியாளு, ஏன்னு வீட்டுக்கு நீங்கள் போகலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைடா நான் போமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், போனா அவள் அங்கே இருப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்லவும், அப்போதான் பார்த்தா தங்கராஜ் அடியாளு, ஏனே ஒருவேளை சுரேஷ் சாரு அவங்கள போட்டு அடிச்சிருப்பாரோ, ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல அந்த பொண்ணு உங்களை பார்த்து இப்படி சொன்னதுனால சுரேஷ் சாருக்கு கோவம் வந்து அந்த பொண்ணை போட்டு அடிச்சிட்டாரோ, வீட்டில் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அடியாட் சொல்லவும், தங்கராஜுக்கு பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சுரேஷ் மட்டும் அப்படி செஞ்சிருக்கட்டும், சுரேஷுக்கு நான் வைக்கிற ட்ரீட்டை மட்டும் பாருடா அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்லவும், சரிண்ணே இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா எப்படி தெரியும், நீங்க இங்க வீட்டுக்கு போய் என்ன ஏதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி அடியாள் சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு தங்கராஜ் பார்த்தா வேகமா மாடியில இருந்து கீழே இறங்கி வரவும், எங்க இப்பதான் வந்தீங்க எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி ரேவதி கேட்கவும், ஏய் உங்க வீட்டுக்கு தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் பார்த்தா கார் எடுத்துட்டு விருட்டுன்னு கிளம்பிடுறாரு. எதுக்கு இப்ப வீட்டுக்கு போறாரு, ஐயோ மதியம் எதுவும் திட்ட போறாரோ, அன்னைக்கு மலரண்ணிய மன்னிப்பு கேட்க வச்ச மாதிரி இப்ப மதியையும் மன்னிப்பு கேட்க வைக்கிறதுக்காக எதுவும் செய்ய போறாரோ அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிக்கு பார்த்தா பதட்டமா இருக்கு. அத்தை நான் எங்க வீட்டுக்கு மட்டும் ஒரு 8 போயிட்டு வந்துடுறேன்னு அப்படின்னு சொல்லி இங்க ரேவதி வேகமா கிளம்பவும், ஏய் இருடி சமைக்கிற வேலைலாம் அப்படியே கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க மதி மாமியார் சொல்லவும், அத்தை நான் வந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், நான் ஒரு 8 போயிட்டு வந்துடுறேன். அவர் வேற ஒரே பதட்டமா வேற இருந்தாரா, இப்ப வேற ஏதோ கோமா போறாரு, எதுவும் பிரச்சனை ஆயிரம் மத்த நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி பார்த்தா ஆட்டோவை பிடிச்சு இங்க வீட்டுக்கு பின்னாடியே வராங்க. தங்கராஜ் பார்த்தா வீட்டுக்கு வந்துறாரு. என்னமாமா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் பதட்டத்தோட கேட்கவும், அப்பதான் ராகவன், மாப்பிள்ள என்னன்னே தெரியல மாப்பிள்ள, ரூமு கதவை நாங்க மாத்தி மாத்தி தட்டி தட்டி பார்த்துட்டோம், திறக்கவே மாட்டேங்கிறாங்க, என்னன்னு கேளுங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜலட்சுமி ராகவனும் சொல்லவும், சுரேஷ் அப்படின்னு சொல்லி தங்கராஜ் பார்த்தா கதவை தட்ட, என்ன மாமா குரல் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வேகமா வந்து கதவை திறக்க, ஏண்டா சுரேஷ் எம்பிட்டு நேரம் கதவை தட்டிக்கிட்டே இருக்கும், ஏண்டா கதவை திறக்கல அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொல்லவும், மா நான் இருக்கிற கோவத்துக்கு அப்படின்னு சொல்லி சுரேஷ் பார்த்தா கோவப்படவும், டே சுரேஷ் என்ன ஆச்சு, எதுக்காக இப்படி கோவப்பட்டுக்கிட்டு இருக்க, என்னடா ஏண்டா மாமாவும் அத்தையும் கதவு தட்டியிருக்காங்களா, நீ திறக்கலையா, பதட்டப்பட்டு எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு, என்னடா சுரேஷ் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க தங்கராஜ் கேட்கவும், மாமா மன்னிச்சிருங்க மாமா மன்னிச்சிருங்க மாமா, உங்க மனசுல எம்பிட்டு வருத்தம் இருக்குன்னு எனக்கு தெரியும் மாமா, மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லி சுரேஷ் கடந்து கதறவும், மதி பார்த்து ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன இவன் இப்படி கதறிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி மதி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா ஏண்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்க தங்கராஜ் கேட்கவும், மாமா இவ என்ன காரியம் செஞ்சான்னு உங்களுக்கு தெரியும்ல மாமா அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், சுரேஷ் பார்த்தா இன்னொரு பக்கம், மாமாவை இவ போயான்னு சொன்னது வீட்டில் தெரிஞ்சிச்சுன்னா வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சா மாமாவுக்கு இது அசிங்கமா போயிடும், மாமா மனசு சங்கடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் பார்த்தா அந்த வார்த்தையை மட்டும் வெளியே சொல்லாம தங்கராஜ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. என்னடா சுரேஷ் என்னதான்டா ஆச்சு, எதுக்குடா நீ இப்ப மாப்பிள்ளை கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க, ரூமுக்குள்ள வேற கத்திக்கிட்டு கிடந்த, இவளை வேற திட்டிக்கிட்டு கிடந்த, நீ திட்டுற சத்த வேற வெளியே கேட்டுக்கிட்டு இருந்துச்சு, என்னதான்டா நடக்குது அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி கேட்கவும், மா இவ செஞ்ச காரியம் உனக்கு தெரியாதுமா, நீ இவ செஞ்ச காரியம் மட்டும் சொன்னேன்னு வையேன் நீயே இவன் மேல பயங்கரமா கோப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷும் சொல்லவும், இப்ப என்னத்த சொல்லிட்டாவன்னு சொல்லி இவன் இப்படி கோப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதியும் பார்த்தா சுரேஷையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏமா நீ தான் சொல்லேம்மா என்னதான் நடந்துச்சுன்னு அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி கேட்கவும், அதை நீங்க அவர்கிட்டே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும், பாத்தியா இப்ப எப்படி திமுறா பேசுறான்னு பாத்தியா அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், தங்கராஜ் அப்பதான், சுரேஷ் விடு பார்த்துக்கலாம்டா,
நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேல, இப்படியெல்லாம் கோவப்படக்கூடாதுடா. உனக்கு இப்பதான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. அந்த பொண்ணு என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடரா, விடுடா, நடந்ததெல்லாம் நடந்துட்டு போகட்டும். எப்படி மாமா இப்படி கோவப்படாம இவ்வளவு கூலா பேசிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு ஹாஸ்பிட்டல்ல அவ அப்படி உங்களை பார்த்து சொன்னதுல இருந்து எனக்கு அப்படியே தலை கேறிடுச்சு டென்ஷன். இவளை ஏதாவது செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அவ்வளவு கோவத்தையும் அடக்கிட்டு வந்தா இவ அவ்வளவு திமிரா பேசுறா மாமா அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், அப்பதான் பார்த்தா தங்கராஜ், ஏமா நீ அவங்கிட்ட கொஞ்சம் அமைதியா பேச மாட்டியாமா அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்லவும், நான் எதுக்கு அமைதியா பேசணும்? அவர் என்கிட்ட என்ன கேட்டார் தெரியுமா? நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நான் அப்படி என்ன தப்பு செஞ்சேன்? நான் என்ன தப்பு செஞ்சேன் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லி மதி கேட்கவும், ஏமா நீ அது சொல்லேமா அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜலட்சுமி கேட்கவும், நீங்க எதா இருந்தாலும் இவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கங்க, அவங்களே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி மதி சொல்லவும், அப்பதான் மலர் மனசுக்குள்ளேயே கடந்து சிரிச்சுக்கிட்டு கிடக்காங்க. போயா 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 ஓ வேலையத்தான் பார்த்துக்கிட்டு போயா போயா அப்படின்ற மாதிரி பாட்டை பாடிக்கிட்டு இங்க பார்த்தா மலர் கடந்து சிரிச்சுக்கிட்டு கிடக்காங்க. அதே எப்படி இந்த சுரேஷும் தங்கராஜும் சொல்லுவாங்க, பட்டது அசிங்கமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மலர் மனசுக்குள்ள கடந்து நினைக்கவும், அப்பதான் தங்கராஜ், இங்க பாருமா, நீ பேசுனது ரொம்பவே தப்பு. இதே இது பழைய தங்கராஜா இருந்தா உன்கிட்ட நடந்துக்கிற விதமே வேற. தங்கராஜா பார்த்து இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சதுனால தான் உன்கிட்ட இவ்வளவு அமைதியாகவும் பொறுமையாகவும் பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லைனா என்கிட்ட இப்படி வேற யாராவது பேசி இருந்தாங்கன்னா அவங்களை என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வச்சிருப்பேன். என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமா தான் என் மனசு நிம்மதியாவே ஆகும். நான் இந்த அளவுக்கு உங்ககிட்ட பொறுமையா நடந்துகிட்டு இருக்கேன்னா அதுக்கு சுரேஷும் ஒரு காரணம். உனக்கும் சுரேஷுக்கும் இப்பதான் கல்யாணம் நடந்திருக்கு, அதனால நான் கொஞ்சம் பொறுமையா இருக்கேன். என் பொறுமையை நீ சீண்டி சீண்டி பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு வையேன், அப்புறம் இந்த தங்கராஜோடைய இன்னொரு முகத்தை நீ பார்க்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் பார்த்தா கிளாஸ் எடுக்கவும், அப்பன்னு பார்த்து மதி போயா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்லவும், இங்க ராகவன் ராஜலட்சுமி மலர் 3 பேத்துக்கும் பயங்கரமான அதிர்ச்சி. சுரேஷ் பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சியில பார்க்கவும், தங்கராஜுக்கு பார்த்தா அசிங்கமா போச்சு. ஹாஸ்பிட்டல் அப்படி சொல்லிட்டு இப்ப மறுபடி வீட்டுல இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் சொல்லவும், தங்கராஜுக்கு பார்த்தா ஒரே அசிங்கமா போகுது. தங்கராஜ் பார்த்தா அடிக்க கை ஓங்கவும், மதி பார்த்தா அந்த கையை பிடிச்சு தடுத்துறாங்க. இங்க வந்து எனக்கு அட்வைஸ் பண்ண நீ யாரு? நீ யாரு முதல்ல எனக்கு இப்படி எல்லாம் அட்வைஸ் பண்றதுக்கு? இங்க வீட்டுல எவ்வளவோ பேர் இருக்காங்க, என்னுடைய மாமனாரு மாமியாரு, இந்த வீட்டுல இருக்கிறவங்க, பத்தாவதுக்கு என்னுடைய ஹஸ்பண்டுன்னு சொல்லிட்டு இப்ப இத்தனை பேர் இருக்கையில நீ எதுக்கு எனக்கு அட்வைஸ் பண்ணணும்? அப்படிதான் ஹாஸ்பிட்டல் அட்வைஸ் பண்ற, இங்க நான் இப்படி அட்வைஸ் பண்றேன், இனிமேல் இந்த எனக்கு அட்வைஸ் பண்ற வேலையெல்லாம் நீ வச்சுக்கிறாத அப்படின்னு சொல்லிட்டு மதி ஒரே போடவும், இங்க ராஜலட்சுமி பார்த்தா வாய் அடைச்சு போயிருது. என்ன இப்படி திமிரா பேசுறா அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி ராகவனை பார்த்தா அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்காங்க.